இங்க பாருங்க, இது ஆடி மாசத்தோட முதல் நாள். எல்லாம் பெண்களும் அவங்க புருஷன் வாங்கி கொடுத்த பொருட்களால அலங்காரம் பண்ணிப்பாங்க. அதனாலதான் நீங்க வாங்கி கொடுத்த சேலைய நான் கட்டி இருக்கேன். இதை கட்டி தான் நான் பூஜை பண்ண போறேன். ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க? உங்க பார்வை என்னை விட்டு விலகாதுல்ல. இப்போ நான் முத மாதிரி அழகாதான் இருக்கல்ல. சீக்கிரமா திரும்ப வந்துருங்க. இதுக்கு மேல என்னால உங்களுக்காக காத்திருக்க முடியாது. இன்னைக்கு ஆடி மாசத்தோட முதல் நாள். ஆடி மாசத்தோட முதல் நாள். எல்லாரும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு பிஸியா இருக்காங்க. நான் என்னடான சமையல் கட்டுக்குள்ள வேகுறேன். பேபி, நான் உனக்காக ஃப்ரெஷ்ஷான பால் கொண்டு வந்திருக்கேன். நீ ரெடி ஆகி பூஜைக்கு வரணும்ல? வா வா, சீக்கிரம் வா. இங்க பாருங்க, என்னால பூஜைக்கெல்லாம் ரெடி ஆகி வர முடியாது. எனக்கு கிச்சன்ல எக்கச்சக்க வேலை இருக்கு. ஆட, இதுக்கு ஏன் கவலைப்படுற? நான் இருக்கல. ஒரு வேலை பண்ண, நீ இந்த மெகந்திய கையில போட்டுக்கோ. அப்புறம் இந்த வேலையில இருந்து விடுதலை கிடைச்சிரும். கடவுளே காப்பாத்திட்டப்பா. நான் எவ்வளவு சோமவார விரதம் இருந்தனோ அதுக்கான பலனாதான் நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சிருக்கீங்க. நீங்க என் மேல ரொம்ப அக்கறை காட்டுறீங்க தெரியுமா? சரி, அப்படின்னா அந்த கையை காட்டு. நானே உனக்கு 2 கையிலயும் மெகந்திய போட்டு விடுறேன். என்னோட பேரையும் எழுதிடுறேன். உட்காரு. காட்டு. சீக்கிரம் சீக்கிரம் வச்சு விடுங்க, இல்லனா யாராவது வந்துருவாங்க. சரியா? சீக்கிரம் வைங்க. என்னங்க, மெஹந்தி போடுறதுக்கு முன்னாடி நெயில் பாலிஷ் போட்டு விடுங்க. நெயில் பாலிஷ் இல்லாம மெஹந்தி போட்டா கை நல்லா இருக்காது. அட, அவ்வளவுதானே, இப்பவே கொண்டு வரேன். வந்துட்ட செல்லோ. காட்டு காட்டு. கை செல்லோ. கை காட்டு. அட கடவுளே, ரொம்ப நல்லா இருக்கு மருமகளே. உன்ன மாதிரி வேலை பார்க்காம யாராலையும் ஏமாத்தவே முடியாது. வேலைய பார்க்காம மெஹந்தியும் நெயில் பாலிஷ போட வந்துட்டியா? உன்னை கிள்ளி கிள்ளி உன் உடம்பெல்லாம் சகப்பாக்க போற பாரு. அப்புறம் பாரு, மெஹந்தி கலரோட அதுவும் ஒத்து போகும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. முதல்ல நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷும் மெஹந்தியும் போட்டுக்கிறேன். அத்தை, நீ எங்க கிளம்பிட்ட? நான் ஏதாவது ஒரு வேலை சொன்னா அத நீ பார்க்கவே மாட்ட. விட்டா பொண்டாட்டிக்கு கை கால் அமைக்க விடுவ போல இருக்கே. சரியான பூம் பூம் மாடு. அம்மா, பூம் பூம் மாடுனா என்ன? நல்ல பொண்டாட்டிக்கு ஏத்த மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அட, அது என்னன்னா, இன்னைக்கு ஆடி மாசத்தோட முதல் நாள் இல்ல, அதனால புருஷனோட கையால ஏதாவது பொருள் வாங்கிக்கணும். அதான் அவரை நெயில் பாலிஷ் போட்டு விட சொன்னேன். இங்க பாரு, எனக்கு உன்னையும் தெரியும், என் பையனையும் தெரியும், சடங்கு சம்பிரதாயத்தையும் தெரியும். என்னை ஏமாத்தாத. ஆடி மாசத்துல புருஷன் கையால ஒரு பொருள் கிடைச்சா கூட போதும், நமக்கு பூஜையோட எல்லா பலனும் கிடைக்கும். ஆனா என் புள்ள ஒத்த பொருள் இல்ல, எல்லா பொருளை வச்சு உனக்கு மொத்தமா அலங்காரம் பண்ணிடுவான் போல இருக்கு. சரியான பொண்டாட்டி தாசன் ஆயிட்டா. புருஷன் கையால ஒரு பொருளை வாங்கணுமா? அப்படின்னா இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா என்ன? பாத்தியா, இந்த பொண்ணு கேக்குறா ஏதாவது ஸ்பெஷலான்னு. நான் என்னத்த சொல்ல? இங்க பாருங்க நீ, இன்னையில இருந்து ஆடி மாசம் ஆரம்பிக்குது. அதனால எல்லா மனைவியும் தன்னோட புருஷனுக்காக அலங்காரம் பண்ணிப்பாங்க. ஆட, நீ இருக்கியே, இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இவங்க அம்மா எப்பயாவது இவங்க அப்பா முன்னாடி அலங்காரம் பண்ணி வந்து நின்னா தானே தெரியும் இவளுக்கு. அலங்காரம் பண்ணிட்டு வரதெல்லாம் அடுத்த விஷயம். அதுக்கு முன்னாடி புருஷனை குடும்பத்தையும் விட்டு ஓடினவ தானே அவ. அப்படின்னா நானும் அலங்காரம் பண்ணிக்கணும் இல்லையா? நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ண மாதிரி வலுக்கட்டாயமா அலங்காரம் பண்ணுவா போல இருக்கு. அட கடவுளே, இது என்ன கொடுமைப்பா.
இந்த ஆடி மாசத்தோட முதல் நாள்ல நான் நேசிக்கிறவரே எனக்கு கிடைக்க போறாரு. जरा सा भी मेरी तरह ना कहीं से मैं तेरी तरह मिलके भी दोनों है अजनबी कैसी है ये दास्ता तू कहाँ मैं कहाँ तू कहाँ मैं कहाँ तू कहाँ मैं कहाँ तू कहाँ मैं कहाँ அது அது வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. நான் ரொம்ப நேரமா சார்ஜர் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. எங்க போச்சு? என்னுடைய பர்ஸும் கிடைக்கல. நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். இது சாவி இங்க இல்லையே. ஒருவேளை பீரோ சாவி கீழே இருக்கோ என்னமோ நினைக்கிறேன். என் கொலுசு எப்படி இருக்கு? என் கொலுசு எப்படி இருக்கு? ஓ, சொல்லு. இந்த கொலுசு ஜிமிக்கி வளையல் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அட என்ன இது? ஒருவேளை சாவி கீழே இருக்கோ என்னவோ. ஆடி மாசம் பூஜைக்கு புருஷன் தான் பொண்டாட்டிக்கு அலங்கார பொருள் வாங்கி தரணும். ஆனா இவன் எப்படி எனக்கு வாங்கி தருவான்? ஆண்டவா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லா தப்பும் அவன் மேலதான். அந்த கொலுசு வளையல் சத்தம் என் மண்டையை அப்படியே குழம்புது. ஆஞ்சநேயா, வீராஞ்சநேயா, ஸ்ரீராமதூதா, நீதான்பா. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்தணும். காப்பாத்துப்பா. ஆஞ்சநேயா, எல்லாமே தப்பா நடக்குது. இதுல என்னுடைய தப்பு எதுவுமே இல்ல. ஆனா என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இது எனக்கு நானே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை. 1 2 3 உனக்கு ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன் ஈஷா. உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. அதே மாதிரி என் மனசுலயும் இடம் கிடையாது. என்னுடைய எண்ணங்களையும் இடம் கிடையாது. என்னுடைய யோசனைகளையும் இடம் கிடையாது. இனிமே நான் என் டியூட்டியை தான் பார்க்க போறேன். அதான் செய்ய போறேன். நீ தான் காப்பாற்றணும் ஆஞ்சநேயா. ஜெய் ஸ்ரீராம்.
ஜெய் ஆஞ்சநேயா. வாவ் அண்ணி, நீங்க ஏற்கனவே அழகா தான் இருப்பீங்க. ஆனா இப்படி நீங்க அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் அழகா இருக்கீங்க. அப்புறம் எங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா அண்ணனோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். ஆ அழகா தான் இருக்காங்க. ஆனா சூரஜனா அவர் கையால ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தாதானே இந்த பூஜை நிறைவேறும். அது என்னன்னா இஷானி, பொண்டாட்டி என்னதான் தன்னை அலங்காரம் பண்ணிட்டு அழகா காட்டினாலும் புருஷன் அவளுக்காக ஒரு சின்ன பொருள் கூட வாங்கி கொடுக்கலன்னு வைங்களேன், அது வரைக்கும் அவங்க போட்ட அலங்காரம் எல்லாம் அரைகுறையா தான் தெரியும், இன்கம்ப்ளீட். இஷா அண்ணி, நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இவங்களோட அலங்காரத்துல எந்த குறையும் இல்ல. ஓகே. வாங்க அண்ணி, நான் உங்களை போட்டோஸ் எடுக்கிறேன். போங்க. ஸ்மைல் ப்ளீஸ். சூரஜ் ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்காத வரைக்கும் என்னோட இந்த அலங்காரம்லாம் முழுமையடையாது. எப்படி அந்த சிடுமூஞ்சி பிரம்மச்சாரி கிட்ட ஏதாவது கேட்டு வாங்கி தர சொல்றது?